இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு விலங்கு என்ன அப்படின்னா, அது மனுஷன் தான். அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ண இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த வீடியோல நான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. நெறைய பேர் இப்ப இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு எங்க பார்த்தாலும் இந்த பேச்சு தான் அடிபட்டிருக்கு. ஒரு சிலர் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஒரு சிலர் மேலோட்டமா பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஒரு சிலருக்கு என்னன்னே தெரியாது. என்னடா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு பேசிக்கிறாய்ங்க. யார் இந்த எப்ஸ்டீன் அப்படின்ட்டு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் யாரு? இதனால இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசுறாங்க. ஏன் இவ்வளவு தூரம் பேசப்படுது? இந்த விஷயத்துக்கு பின்னுக்கெல்லாம் என்ன இருக்குன்ட்டு நான் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தேன். நிஜமா எனக்கு ஒரு 1, 2 கிழமையா தூக்கம் இல்ல. ஒரு மாரி இது பத்தின தாட்ஸ் எனக்கு நைட் ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவன். புரூக்ளின்ல பொறந்தவன். ஒரு டிகிரி படிச்சிருக்கான். டிகிரி கம்ப்ளீட்டட் இல்ல. ஒரு யுனிவர்சிட்டில வந்து லெக்சரரா வொர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா எந்த டிகிரி பேக்ரவுண்டும் இல்ல. வெறும் ரெஃபரன்ஸ்ல. அந்த ரெஃபரன்ஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னா ரொம்ப 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 பெரிய பிக் ஷாட்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டரா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஆனா அவனுக்கு இருந்த சொத்து மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா புரூக்ளின் நியூயார்க்ல ஒரு பெரிய வீடு. அது இல்லாம பாமஸ் புளோரிடால ஒரு பெரிய மென்ஷன். சொந்தமா எப்ஸ்டீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐலண்ட், பாரிஸ்ல ஒரு வீடு, மெக்சிகோல ஒரு பெரிய பங்களோ. இவ்வளவு சொத்து எங்க இருந்து வந்துச்சு? இவன் பின்னுக்கு யார் இருக்கா? இந்த விஷயங்கள்லாம் இன்னும் தேடி பார்க்கும்போது இன்னும் பைத்தியம் பிடிக்குது. இவன் சொத்து கணக்கு ஒரு பக்கத்து விடுங்கல்ல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே மோசமான போட்டோஸ், இமெயில் கன்வர்சேஷன்ஸ், இவனுங்க பண்ண டீலிங்ஸ், இவனுங்களோட வீடியோ சாட்ஸ், இவங்களோட வாய்ஸ் சாட்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. இதுல மெயினா இன்வால்வ் ஆயிருக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கெட்ட வேலைகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் இல்லாம இல்ல. டொனால்ட் ட்ரம்ப் தான் அதுல முக்கியமா. அதுல பெரும்பாலான போட்டோஸ், வீடியோஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்துச்சு. அது இல்லாம எலன் மாஸ்க் இருந்தாரு, பில் கேட்ஸ் இருந்தாரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருந்தாரு. இவங்க எல்லாம் இந்த யங் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் எல்லாருக்கும் பின்னுக்கு ஒரு இன்னொரு ஃபேஸை பார்க்கும்போது அது இல்லாம யூகே பிரின்ஸ்ட பேர் அடிப்படுது. நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ், இஸ்ரேலியன் முக்கியமான மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியன் பிக் ஷாட்ஸ். அனில் அம்பானியோட பேர் கூட இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய மனுஷனுங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கானுங்களே, என்ன பண்றானுங்க இவனுங்க எல்லாம்? இது சேர்ந்து என்ன செய்யறானுங்க? அந்த வீடியோ ஃபுட்டேஜ், அந்த போட்டோஸ் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான நாய்ங்கன்னு தான் இவங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். எப்ஸ்டீன்கிறவன் ஆர்கனைஸ்ட் கிரைம் பண்ற ஒரு நாய். ஐம் சாரி, என் வேர்ட்ஸ்க்கு நீங்க மன்னிக்கணும். பட் இதை விட எவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் பேசி இவனை திட்டலாம். பட் நாய்ங்கிறதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். அதுல முக்கியமான கிரைம்ஸ் என்னன்னா வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து இந்த பாலியல் தொழிலுக்குள்ள இன்வால்வ் பண்றது. பாலியல்னா வந்து லிட்டரலி இவங்களுக்கு வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்றதுக்கான எல்லா ஆர்கனைஸ் வேலை பண்றது இந்த நாய் தான். அதுல சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ பேரோட வீடியோ ஃபுட்டேஜ், போட்டோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதுல நிறைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப நேக்கடா வெறும் அண்டர்வேர் மட்டும் போட்டுக்கிட்டு பக்கத்துல சின்ன குழந்தைகளோட இருக்க மாதிரி கிஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் அதுல இருக்கு. இதுல வெறும் செக்ஷுவல் ஒர்க் மட்டும் இல்ல. அதுல இருக்க இமெயில் கன்வர்சேஷன்ஸ் பார்க்கும்போது பெரிய பெரிய ட்ரக் டீலிங்கா இருக்கட்டும், ஆர்ம் டீலிங்கா இருக்கட்டும், இவங்க நடக்கிற இல்லீகல் பிசினஸ்க்கான கன்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டா அங்கதான் பண்றானுங்க. அதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த விதமான செக்ஷுவல் அபியூஸ்க்கு தேவையான அவ்வளவு பொண்ணுங்களையும் இவனுங்க வந்து இங்க வச்சிருக்கானுங்க. இது மட்டும் இல்ல, சாத்தான் வழிபாடு, குழந்தைகள் எல்லாம் கொன்னு சாப்பிடுறது, இந்த பொண்ணுங்கள் எல்லாம் கொன்னு சாப்பிடுறது, இந்த பொண்ணுங்களை பலி கொடுக்கிறது, உயிரோட எரிக்கிறது, இதெல்லாம் நான் சும்மா வார்த்தையில சொல்லலைங்க. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அந்த இமெயில்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே இது கூட நடக்குது. இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமா ரொம்ப கேஷுவலா பண்றானுங்க. யாருங்க இவனுங்க? இந்த உலகத்துக்கு ஒரு முகத்தை போர்ட்ரேட் பண்ணிட்டு இந்த பின்னுக்கு எவ்வளவு வேலை செய்யறானுங்க இவனுங்க. அதுல முக்கியமான ஒரு சில இமெயில்ஸ் பார்க்கும்போது ஸ்பெஷலா அந்த பில் கேட்ஸ் ஒரு இமெயில் கன்வர்சேஷன் இருக்கு ஒரு எப்ஸ்டீனோட 2017ல இந்த COVID-19 இவனுங்க தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி நான் ஒரு சில விஷயங்கள் அரச புரசலா படிச்சேன். COVID-19 ஸ்ப்ரெட் பண்றதுக்கான அவ்வளவு விஷயங்களையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கான இமெயில் கன்வர்சேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. இதெல்லாம் எப்படி இவனுங்க பண்றானுங்க? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் நடக்கிற இயற்கை அனர்த்தங்கள் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சுனாமி, பூகம்பம், புயல், நிலநடுக்கம், இதெல்லாம் கூட ஆர்டிபிஷியலா ட்ரிகர் பண்றதுக்கு தேவையான அவ்வளவு ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் இவனுங்க தான் பண்றானுங்க. அதுக்கு பின்னுக்கு என்னென்ன வேலை செய்யறானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான இமெயில் கன்வர்சேஷன்ஸ் எல்லாமே அதுல இருந்துச்சு. எவ்வளவு வேலை இவனுங்க பண்றானுங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒரு கிரைம் பண்ற ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்களோட சேர்ந்து வேலை பண்றான். இவனுங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு பண்றானுங்கன்னா நமக்கு தெரியாம எவ்வளவு பண்ணுவானுங்க. அண்ட் இவன் ஆல்ரெடி 1996ல அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. திரும்ப அகைன் 2006ல அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. திரும்ப 2019ல அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அவ்வளவு பெரிய கிரைம் பண்ற ஒரு நாயை அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அவனை வச்சிருந்த செல்ல ஒரு சிசிடிவி இல்ல, ஒண்ணுமே இல்ல. கடைசியா அவன் உள்ளேயே சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சிருக்கானுங்க. ஈவன் அந்த டெட் பாடியை கூட காட்டும்போது அதுக்கும் அந்த எப்ஸ்டீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவன் பாடி இல்லன்ட்டு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, அவனை உள்ள வச்சு இவங்க கொண்டிருப்பாங்க, அவன் வாயை திறந்தா நிறைய பேர் வெளியில வரும்ட்டு. இல்லன்னு சொன்னா அவனை வெளியில விட்டுட்டு வேற ஒரு பாடியை காட்டியிருப்பானுங்க, அவன் இன்னும்
உயிரோட தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுல எல்லா பிக் ஷாட்ஸ் பேரும் வெளியில வந்திருக்கு. சச் as டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கட்டும், பில் கேட்ஸா இருக்கட்டும், எலான் மஸ்கா இருக்கட்டும், யூகே பிரின்ஸ் நேமா இருக்கட்டும், எல்லாமே வெளியில வந்திருக்கு. இவ்வளவு பெரிய பிக் ஷாட்ஸ் நேம்லாம் வெளியில பண்றாங்கன்னா இதுல நம்ம இப்படியும் யோசிக்கலாம் தானே, இவங்களுக்கு பின்னுக்கு இவங்களோட பவர்ஃபுல்லான ஆட்கள் யாராவது இருக்கலாம் தானே, இருந்து கண்டிப்பா இவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் தானே. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த FBI இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இவங்களுக்கு கீழே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களை மீறி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா இதை விட எவ்வளோ ஆர்கனைஸ்டான கிரைம்ஸோ இல்லைன்னா இதை விட எவ்வளோ பெரிய கிரைம்ஸை மறைக்கிறதுக்கு இந்த ஒரு டைவர்ஷனுக்காக இதை பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம கண்டிப்பா ஒன்று இவங்களுக்கு பின்னுக்கு இவங்களோட மோசமான ஒரு டீம் இருக்கும், ஒரு சொசைட்டி இருக்கும். இல்லைன்னா இதை விட ரொம்ப மோசமான ஒரு கிரைம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்காக அந்த ஒரு டைவர்ஷனுக்காக தான் இந்த ஃபைல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதுல நிறைய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் சாவுக்கு பின்னுக்கு, டயானாட சாவுக்கு பின்னுக்கு அண்ட் ஜான் எஃப் கெனடி சாவுக்கு பின்னுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த மித்தெல்லாம் வந்து இதோட கனெக்டட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லா டாட்ஸையுமே வந்து கனெக்ட் பண்றாங்க. சொல்ல முடியாதுங்க, இருந்தாலும் இருக்கும். இப்ப நம்மளை பொறுத்தவரையில சாதாரணமா நம்ம பேசிக்கும். நார்த் கொரியாவை பொறுத்தவரையில் நார்த் கொரியால இன்டர்நெட் இல்ல, அங்க இருக்க மக்களுக்கு வெளி உலகமே ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. சப்போஸ் இங்க இருந்து போறவங்க யாராச்சும் இப்படி வெளி உலகத்துல இப்பெல்லாம் இருக்கு தெரியுமான்னு கேட்டா அவங்க சிரிப்பாங்க. போய் சொல்லாதடா, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்மளுக்கு தெரியாமையா அப்படின்னு சொல்ற சான்ஸ் இருக்கு இல்லையா. இந்த உலகத்தை பொறுத்தவரையில நம்மளும் ஒரு நார்த் கொரியாக்காரன் மாதிரி தான். இந்த உலகத்துல நமக்கு என்னத்தை காட்டுறாங்களோ அதனை நம்ம பாக்குறோம், நம்புறோம். இவன் நம்ம அதிகபட்சமா போனா எங்க போய் தேடுவோம்? கூகுள்ல தான் தேடுவோம். கூகுளை தாண்டி இந்த உலகத்தை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? இதுல இந்த சர்ஜி பிரெயின் கூகுள்ல ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர் கூட இதுல நிறைய போட்டோஸ்ல இருக்காரு. சோ கூகுள்ல இவங்க போடுற விஷயங்கள் தானே உண்மையோ பொய்யோ நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கா? இல்ல தானே. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே கூகுள்ல நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும் இருக்குமா? கண்டிப்பா இல்ல தானே. நமக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பா எவ்வளவு அட்வான்ஸ்டான விஷயங்கள், எவ்வளவு கிரைம்ஸ் வந்து நமக்கு தெரியாம இவங்க பண்ணுவானுங்க. பப்ளிக்கு தெரியாது இல்லையா. இவனுங்க கொடுக்கறது தான் இன்ஃபர்மேஷன், அதை தான் நாங்க படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் அவனுங்க பண்றானுங்க. யோசிக்கும் போது எனக்கு தலை சுத்துது. ஸ்பெஷலி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சின்ன குழந்தைகள் எல்லாம் இவனுங்க கொல்றானுங்க, சாப்பிடுறானுங்க, பலி கொடுக்குறானுங்க, உயிரோட எரிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கொஞ்சம் பேரோட சந்தோஷத்துக்காகவும் அவனுங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் இந்த உலகத்தையே அவனுங்கிட்ட பப்பெட்ஸ் மாதிரி வச்சிருக்கானுங்க. நம்ம எல்லாருமே அவனுங்க ஆட்டி வச்ச ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களே. இந்த கோல்ட் பிரைஸா இருக்கட்டும், கிரிப்டோவா இருக்கட்டும், மார்க்கெட் பிளக்சுவேஷனா இருக்கட்டும், நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்குதுன்னு. பட் இதெல்லாமே பம்ப் பண்ணி டம்ப் பண்ணி நம்மளெல்லாம் இது ஒரு ஆட்டி விக்கிறது இவங்க தானே. நம்ம இந்த காசு பின்னுக்கு எவ்வளவு தூரம் ஓடுறோம், இந்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கிறோம், நாய்ப்பாடு படுறோம். ஆனா இது எல்லாத்தையும் வேற ஒருத்தன் தான் வந்து டிசைட் பண்றான். எங்கேயோ இருக்க ஒருத்தன் சாப்பிடுறதையோ, எங்கேயோ ஒருத்தன் என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும், அவன் என்ன யோசிக்கணும், அவன் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத வேற ஒருத்தன் எங்கேயோ இருந்து தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம யோசிக்கும் போது எப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கிரைம்ஸ் பண்ணிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ட்ரம்ப் கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அந்த நான் இப்படி பதில் சொல்றேன்னு பாத்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு, இதை பத்தி ஏன் பேசுறீங்க, இதெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும் அவசியமே இல்லை. இவ்வளவு கிரைம் பண்ணிட்டு இவனுங்க பண்றாங்கன்னா ஏன்? இதுல இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். இந்த உலகத்தோட மொத்த ஜனத்தொகையில 30 to 35% ஆட்களுக்கு வந்து இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாதான். இன்டர்நெட் பாவிக்க தெரியாது, கூகுள் தெரியாது, போன் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்னை பொறுத்தவரையில இந்த 30 to 35% மக்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த காடுகள்லையும் பாமரமா வாழ்ற மக்கள் அவங்க அளவுக்கு சந்தோஷம் வேற யாருக்குமே இல்லை. அவங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற நல்லது கெட்டது ஒண்ணுமே தெரியல, ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இதெல்லாம் தெரியும் போது இன்னும் எவ்வளவு டாக்ஸிக் ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவனுங்க இதெல்லாமே பிளான் பண்ணி செய்யறானுங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அவ்வளவு கிரைம்ஸா இருக்கட்டும், அதுல இருக்க இன்னும் ஒரு சில இமெயில்ஸ் பாருங்க. இந்த அல்கொய்டா, ISIS இதெல்லாமே வந்து அமெரிக்கன் அசெட்னு சொல்றானுங்க. இவனுங்களே கிரியேட் பண்ணி இவங்களுக்கு எகென்ஸ்டா வேலை செய்ய வச்சு எவ்வளவு டைவர்ஷன்ஸ் இவனுங்க கிரியேட் பண்றானுங்க. இந்த மக்களை எவ்வளவு தூரம் மேனிபுலேட் பண்றானுங்க. மதங்களுக்கு இடையில எவ்வளவு தூரம் இவங்க பிரச்சனைகளை கொண்டு வரானுங்க. இந்த உலகத்துல இருக்க அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இந்த அமெரிக்கன்ஸ் தான். இந்த அமெரிக்கன்ஸ் தான் இருக்க அவ்வளோ விஷயத்தையும் மேனிபுலேட் பண்ணுறது, அவ்வளோ பிரச்சனைகளையும் கொண்டு வரது. அவனுங்களோட தனிப்பட்ட அமெரிக்கன்ஸ்னா அமெரிக்கன் பொதுமக்களை சொல்லலை, இந்த அமெரிக்காவில் இருக்க ஒரு சில தனிப்பட்ட சொசைட்டி அவனுங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த உலகத்தையே நாசமாக்குறானுங்க. நம்ம ஒரு சில டைம்ல வந்து யாரெல்லாம் கெட்டவே நினைச்சோமோ அவங்களா தான் இந்த உலகத்தை நல்லதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அந்த டைம்ல ஹிட்லர் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மில்லியன் ஜூவிஷை கொண்டுட்டு ஒரு 1% விட்டுட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த 1% பின்னுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்க பாருங்கன்னு. அதோட கான்சிக்வன்சஸ் இப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்க ரொம்ப முக்கியமான பவர் எல்லாம் வந்து கெட்டவன் கையில போல என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் இவங்க தான் ஆட்டு வைக்கிறானுங்க. முக்கியமான நோயெல்லாம் இவங்க தான் உருவாக்குறானுங்க. இவங்களுக்கு தேவைன்னா மனுஷனை கொல்லுவானுங்க, தேவைன்னா இவங்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணுவானுங்க, தேவையான இடத்துல இவங்க போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எதுவுமே வந்து எதிர்ச்சியா நடக்கிறது இல்லை. சாதாரண ஒரு இயற்கை அனர்த்தத்துல இருந்து வர்ற நோய் வரைக்கும் இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தன் உருவாக்குறது. அதுக்கு பின்னுக்கு இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டீம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது ஒரு தியரி மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு அதெல்லாம் லிட்டரலி புரியுது. இதெல்லாம் அப்படி நடந்துச்சு இல்லை, அதனால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.